வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களுடைய ராசினா ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து வர்றாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 7ஆம் இடத்துக்கு புதனும் உடன் இணையிறாங்க. மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவு ஸ்தானங்களே இருந்துக்கிட்டு வருது. இதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு கலவையான பலன்களையே இருந்துக்கிட்டு வரும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களும் ஓகே தான். மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள், அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் நிதானமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். என்னதான் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களையே அறியாமல் நீங்கள் ஏதோ ஒரு கோபவயப்படக்கூடிய தன்மை, அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை, பேச்சுவார்த்தைகளை காரசாரங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை, இப்படியான விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருந்தீங்கன்னா பெருசாக சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்னுமே சப்தமஸ்தானத்தில் உங்களுடைய ராசியையும் ராசி அதிபதியும் உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறது பார்வை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பெருசாக எதுவும் பயப்பட வேண்டியது இருக்காது. பட் இந்த மாத அமைப்பில் இந்த மறைவு பெறக்கூடிய கிரகங்களால் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகலாம். அதனால் மகர ராசிக்காரங்க சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்கலாம். புதிய முயற்சிகள், காரியங்களை சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். உணவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்துக்கிட்டு வருவீங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற சூழ்நிலை தான். ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆகாத விஷயங்களும் கூடவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எதை பார்க்குறது அப்படிங்கிறதே புரியாத ஒரு குழப்ப நிலை மகர ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது எப்போவுமே ஏதோ ஒரு அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று மகராசிக்காரங்களுக்கே இருக்கும், இல்லைனா அவங்க குடும்பத்தார் சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதனால் வரவு செலவுகளை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். என்ன தான் 10 ரூபா சேர்த்து வச்சாலும் கையிலேருந்து ஏதோ ஒரு வகையில் விரைய செலவுகள் அப்படிங்கிறதும் போய்கிட்டே தான் இருக்குது.
மேலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்காக அவங்க செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தங்கு தடையின்றி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார நிலைகளிலும் சரி, மகர ராசிக்காரங்க கொஞ்சம் தட்டுத்தடுமாறிட்டு இருக்கவே செய்கிறாங்க. இந்த மாத அமைப்பும் இதன் ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. இதனால் கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணிங்க. எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். குறிப்பாக இது குடும்ப உறவுகள்கிட்ட அதிகமாகவே பிரதிபலிக்கும். நிறைய எதிர்கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யுது. பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி எது எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க, அல்லது அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, இப்படிங்க மாற்றியே போய்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு சரியான வகையில் புரிதல்களோ பேச்சுவார்த்தைகளோ அமையக்கூடிய காலகட்டம் இல்லாத நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால குடும்ப உறவுகிட்ட மகர ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதையுமே நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எதையுமே கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைகள் தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே யார் தப்பு யார் சரி அப்படின்னு போட்டி போட ஆரம்பித்தா அதுக்கு பதிலே கிடைக்காது. இப்போதைக்கு கால நேரம் எதுவும் சரியில்லை, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினச்சா அமைதியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் பெருசாக பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் மன அமைதியோடு இருந்துக்கிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்போ தெரியுமோ அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் கால நேரம் போய்கிட்டு இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸ்டில் இங்கேயும் குரு தான் உங்களை காப்பாற்றுறாரு. ஆனாலும் விபரீத யோக அமைப்புகளை இந்த விஷயங்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கவே செய்யும். கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளணும். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் அதை கொண்டுட்டு போகலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் வாக்குவாதங்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இருக்கவே செய்யும். குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்களிலும் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். கொஞ்சம் நிதானமாகவே எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் மாற்றின் முற்பகுதிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. மாற்றின் பிற்பகுதிகளில் மாணவர்கள் பொறுமையாக செயல்படணும். கூட படிக்கிறவங்களோட, கூட பழகிறவங்களோடலாம் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள்லாம் வரலாம். மாணவர்கள் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும். எதுவும் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பெரும்பாலும் மகர ராசிக்காரன் கொஞ்சம் மந்த புத்தியில் தான் இருப்பீங்க. நீங்களே வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த வேலை சரிவர நடக்காமல் ஏதோ ஒரு வகையில் காலதாமதமாகலாம், தட்டி போகலாம், அல்லது மற்றவங்க தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணலாம், ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வைக்கலாம். இப்படி உங்களுடைய காரிய நிமித்தமாக நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ கெரியர் ரிலேட்டடாக மகர ராசிக்காரங்க இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணி தான் ஆகணும். நல்ல விஷயம் என்ன, பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் எடுத்தோம் கோத்தன்னு எதையும் செய்ய முடியாது. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வழக்கமான விஷயங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்படுது. ஸ்டில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வழக்கமான விஷயங்களாக இருந்தால் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். பொருளாதார வகையில் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதே நேரம் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ தான் எடுத்து வச்சாலும் மற்றவங்களால் செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்குது. அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் சுமைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே இருக்கும். சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள் வகையில் கொஞ்சம் நிதானம் தேவை. மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிச்சுப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வரலாம். சொத்து சுக பிரச்சனைகளில் கொஞ்சம் நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் மூலமாக அலைச்சல், டென்ஷன்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்குது. ஸோ நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மற்றவங்க என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்ப வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணிங்கன்னா ஒரு அமைதியான சூழலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.